மக்களே, இன்றைக்கி இது கடல் மீன் குழம்புங்க, நெய் மீன் வறுவல், ரைஸ், மீன் குழம்பு. மக்களே, கடல் மீன் குழம்புங்க. கடல் மீன் நல்லா வேக வச்சுட்டு அதிகம் வெந்து போச்சுங்க. நெய் மீன் பிஸ்ஸு மக்களே. பிஸ் குழம்பு இன்னைக்கு ஒரு கலக்கிறோம். மீன் குழம்பு எப்படிங்க சொல்லணும்? இது கிராமத்து மீன் குழம்புங்க, மீன் எங்கேயுமே கிடையாது. உப்புலாம் அதிகமாக இல்லாமல் ஜம்முனுக்கு இடிச்ச மாதிரி உண்மையிலே மீன் குழம்பு நல்லா இருக்குதுங்க. இத்தனை வருஷம் இந்த மீன் குழம்பு சாப்பிட்டதே இல்லை. நீங்களே ஒய்ஃப் போட்டு ஒய்ஃப் இந்த மாதிரிலாம் போட்டு நீத்து நல்லா போட்டுக்கடி. உப்பெல்லாம் அதிகமாக இல்லை. பீஸ் அப்படி வச்சுங்க. கடல் மீன் மக்களே, கடல் மீன் முள்ளுக்குது, பார்த்து சாப்பிடுங்க. கடல் மீன் இது நல்ல மீன் தேவைங்க, அதுக்குமே ஒவ்வொரு முள்ளுக்குது. இந்த கடல் மீனுங்க சென்ட்ரை மீன் எடுத்துருவோம், சென்ட்ரை முள் எடுத்துருவோம். இது எடுத்து சென்ட்ரை முள்ளையெல்லாம் எடுத்துட்டு அப்படியே சாப்பிட்றோம். வேறு இது எதுவும் கிடையாது. இது எப்படின்னா முன்னாடியே முள்ளை எடுத்துட்டு சூப்பர் முள்ளெல்லாம் எடுத்துட்டோம். அப்படி பஞ்சு மாதிரி இதுதான் முள்ளெல்லாம் பொறுக்கிட்டோம். திரும்பி கவர் வேணும். கடல் மீன் 1-2 மீன் முள் இருக்குது, அதை பொறுக்கிட்டு பார்த்தீங்களா பெரிய முள். இதை பொறுக்கி வச்சுட்டு ஓகே முள்ளை பொறுக்கி வச்சிடறோம். எல்லாம் பொறுக்கிட்டு மக்களே. மீன் குழம்பு மட்டும் டேஸ்ட்டு விட்டா சாப்பாடே சாப்பிட்ருவேன். மீன் கறி சாப்பிட்றதுக்காகத்தான் இவ்வளோ வெயிட்டிங். குழம்பு நல்லா டேஸ்ட்டாக சாப்பாடு சாப்பிட்ருவேன். இந்த கறியை அப்படியே வச்சு சாப்பிட விட கடல் மீன் ஒரு மீன் சாப்பிட்டுங்க. யா மீன் காரம் ஆல்பது மகளே. யா சூப்பர்.
சொல்லுவாங்களே. எனக்கு வச்சு இன்னும் ஒரு மீன் பார்க்குது மக்களே. குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. குழம்பு வந்து உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்குதுங்க. சூப்பராக பண்ணிக்கிறாடி என் ஒய்ஃப் பண்ணது. கறியே வேண்டாம், நம்ம குழம்பு இல்லைங்க குழம்பே சாப்பிட்டுலான்னு தோணுதுங்க. நான் வீடியோக்காக தான் கறி சாப்பிட்றேன். ஆனால் குழம்பு டேஸ்ட்டாக இருக்குதுங்க. குழம்பே சாப்பிட்டு முடிச்சுலான்னு தோணுது. உங்களுக்காக தான் அந்த கறி சாப்பிட்டுக்கிறேன். இது கடல் மீனுங்க. என்ன மீன் நான் கேட்கல. மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டுங்க. சோதனைங்க மீனே தேவையில்லை, குழம்பு அவ்வளோ டேஸ்ட். சோறு நல்லா போகுது. நம்ம கேமராமேனுக்கு சொல்லி விளையுதுங்க. நம்ம கேமராமேனுக்கு சாப்பிட்ற மாதிரி அவர் சொல்லி விளையுது. இந்த முள்ளை அப்படியே எடுக்கணும், பிரித்து எடுத்துட்டு இந்த முள்ளெல்லாம் பிரித்து எடுத்துட்டுங்க. சூப்பர். வேறு சிலா செமையாக இருக்குதுங்க. வேறு மட்டன் கறி மாதிரியே சிலா சூப்பராக இருக்குதுங்க. மீன் குழம்பு தான் நல்லா இருக்குதுங்க. கறியே வேணாங்க, மீன் குழம்பு அந்த அளவுக்கு டேஸ்ட்டுங்க. அந்த கறியே மெண்டு குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டுங்க. மீன் குழம்பு எப்படி இருக்குதுன்னா அதிகமாக புளிப்பு இல்லைங்க, அதிகமாக உப்பு காரம் இல்லைங்க. டேஸ்ட்டாக செம்மையாக இருக்குதுங்க. குழந்தைங்களும் சாப்பிடுவோம், நல்லா செம்மையாக இருக்குது. பிஸ்கட் மக்களே கடவுள். முள்ளுக்கு இது இருக்கும் பாருங்க. எனக்கு அப்படி அப்புறங்க
என் மக்களே அந்த பெல் பட்டனை மறக்காமல் வந்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் வந்துங்க. ஓகே, உங்கள் அன்புக்கு நான் பாராட்டுறேன். இந்த சண்டேங்க இன்றைக்கி நல்லா ஒய்ஃப் சமைச்சு நல்லா சாப்பிட்டேன் திருப்தி. நம்ம ஒய்ஃப் எப்பவுமே அன்பான நல்லா சமைச்சு கொடுப்பாடி. எல்லாமே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பை கட்.